ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம +2 ரிசல்ட்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் இப்போ அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. சரியா? அப்போ நம்மளோட தகுதிக்கு ஏற்ப தான் நம்ம அதை வந்து சூஸ் பண்ணணும். பெருசா சூஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ பணம் கட்ட முடியாமல் இது பண்ணாமல் லைஃப்பில் திணறாதீங்க. அடுத்தவங்கள கம்பேர் பண்ணி வாழாதீங்க தயவு செஞ்சு. நம்மளால என்ன முடியும்? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க தான் அதிக மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஈக்குவலாகவே வாங்கியிருக்காங்க. இப்போ சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும். எல்லாமே வந்து படிக்கிற புள்ள எங்கே வேணாலும் படிக்கும். இன்றைக்கி சென்னையில் பாருங்கள், மாநகராட்சியில் ஸ்கூலில் படித்த +2ல படித்த அவங்க நல்ல மார்க் தான் எடுத்திருக்காங்க. அப்போ வந்து படிக்கிற பிள்ளைங்க எங்கே வேணாலும் படிப்பாங்க. சரியா? இப்போ அடுத்தது அவங்களோட செலவு வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுபோல் லைஃப்பில் சாதிக்கணும்னு நினச்சா எந்த பிள்ளைங்க எங்கே சேர்ந்தாலும் சரி, நம்ம வந்து படிக்கிறதோட இது தான் இருக்குது. நம்ம அடுத்தவங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டு, இல்லை இந்த ஸ்கூலில் படித்தா நம்மள வந்து வீக்காக நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது. அடுத்தவர்களுக்காக வாழாதீங்க. தன்னோட கைக்கு தானுக்காக வாழுங்க. சரியா? நம்மள்ட்ட என்ன இருக்கோ, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதுக்கு மட்டும் பண்ணுங்க. கடனை வாங்கி வச்சுக்கிட்டு பகலாக தூங்காமல் கஷ்டப்படாதீங்க. யார் எங்கே வேணாலும் படிக்கட்டும். நமக்கு இதுதான், நம்ம கடவுள் கொடுத்த இதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே படிக்க வைங்க. அடுத்தடுத்து அந்த பிள்ளைங்க படித்து அவங்க பெரிய ஆளாகி அடுத்ததுக்கு நமக்கு இது பண்ணிப்பாங்க. அதுக்காக அவங்க வீட்டில் அதை வாங்கியிருக்காங்க, இவங்க வீட்டில் இதை வாங்கியிருக்காங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி குடிசையில் இருந்தாலும் கடன் இல்லாமல் இருந்தோம்னா அவங்க தாங்க லைஃப்பில் பணக்காரன். இன்றைக்கி மாடி வீட்டில் இருக்கலாம், அவங்க எல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க வீட்டில் மாடி வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐலையும் அதுலேயும் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. வெளியில் வேணால் ஷோவாக இருக்குங்க. உள்ற அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இன்றைக்கி நம்ம கூரை வீடாக இருந்தாலும் நம்ம வந்து வயிறார 3 வேளை சாப்பிட்றோமா, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குறோமா, அவங்க தாங்க இன்றைக்கி பணக்காரன் லைஃப்பில். இதாங்க உண்மையான இதுவே. சரியா? அதனால் அடுத்தவங்க லைஃப்பை கம்பேர் பண்ணி வாழாதீங்க. தனக்கு தானே லைஃப்பை வந்து இதுதான் நம்மளோட இது நம்மளால் செய்ய முடியும். கடன் இல்லாமல் நம்ம வந்து ஓட்டணும். இப்படி தான் லைஃப்பை இருக்கணும்னு வாழ கற்றுக்கங்க. ஓகேவா? நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.